கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் குரியன், கிறிஸ்துவ வகுப்பை சேர்ந்த திரு ஜார்ஜ் குரியன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்போ அமைச்சரவை பதவியேற்பு நிறைவு பெறுகிறது என்பதை இந்த காட்சி பார்க்கிறோம். நிறைவு செய்வதற்கான அனுமதியை குடியரசுத் தலைவரிடம் கோரப்படுகிறது. राष्ट्रीय गान के लिए कृपया தொழில் அதிபர்கள், விஐபிக்கள் தொடங்கி ஏழை தொழிலாளர்கள் என பல்லாயிரம் பேர் முன்னிலையில் எங்களுக்கு எங்களது அண்டை பிரதேச முக்கியம், நெய்பர்ஹுட் பாலிசி, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்பதுதான் எங்களுடைய முன்னுரிமை என்ற அடிப்படையில் அண்டை தேசத்தின் 7 முக்கிய அண்டை தேசங்களுடைய தலைவர்களின் முன்னிலையில் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. ஜவஹர்லால் நேருவை தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக 3ஆம் முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார் பிரதமர் மோடி. ஜனாதிபதியிடம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அவரது அமைச்சரவை சகாக்கள் குடியரசுத் தலைவரோடு குழு புகைப்படம் எடுக்கக்கூடிய நடைமுறை என்பது தொடர்ந்து வருகிறது. இந்த 4 courts ஆஃப் ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரோடு பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் குழு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சி. और उनके मंत्री परिषद के सहयोगी इस समय ग्रुप फोटो के लिए. An important part of the oath taking ceremony is the photo op with subject to verification. 72 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பொறுப்பேற்றிருக்கிறார்கள். முதல்ல என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பிரீஃப் செரிமனியா இருக்கும். வெறும் கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சர்களோ ஒரு சில அமைச்சர்களோ மட்டும் பொறுப்பேற்பார்கள் என்று. ஆனால் கிட்டத்தட்ட கேபினெட் எக்ஸ்பான்ஷன் என்பது ரொம்ப விரைவில் இருக்காது என்பது மாதிரி ஒரு விரிவான அமைச்சரவை பதவியேற்பு. பேர் இது பண்ணலாம். இப்போ 72 பேர் பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ இம்மீடியட் எக்ஸ்பான்ஷன் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அது இன்னும் சில காலம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் பவார் ரொம்ப காலம் வெயிட் பண்ணணும். அதுதான் இல்ல, அவருக்கு மட்டும் தனியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், ஒரே அமைச்சருக்கு மட்டும். அந்த மாதிரி கூட அமையலாம். அது என்ன ஆகும்னு which is very remote. इस भव्य समारोह के लगभग समापन की तरफ ராஷ்டிரபதி பவன்ல தன்னுடைய ஒரு வரலாற்று நிகழ்வுல மகிழ்ச்சியோடு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் sharing a lighter moment together. जो सुरक्षित, समृद्ध, शक्तिशाली है और जिसका आधुनिक विज्ञान के साथ இந்த ஆட்சியில ராஜ்யசபாவுடைய சேர்மனாக நாம் பார்க்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருக்கு ரொம்ப சவாலான பணி, லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா எல்லாம் இந்த அரசு முன்னெடுக்க எதிர்கட்சிகள் ரொம்ப ஒரு வைப்ரண்டான எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கு. அவருடைய பணியும் நாம் திரையில பார்க்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருடைய பணியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஷ்டிரபதி பவன்ல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோரை வெளிநாட்டு தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூட்டான் பிரதமர் மற்றும் மொரீஷியஸ் தலைவர் பிரவீன் ஜெகநாத். ஜெகநாத் பேர் வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடிக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? இப்போ நல்ல வேளை ராம்நாத் இல்ல அவர் பேர். ஆமா, இப்பதான் ஜெகநாத் தான் ரொம்ப வேண்டப்பட்ட பேராச்சு. विदेशी मेहमान मालदीव अधिबर के राष्ट्राध्यक्ष और शासनाध्यक्ष और हिंद महासागर इलंगै
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மாலத்தீவு அதிபர் முகமது முசிசு, பிரதமரோடு அவர் நேரடியாக பார்க்கறது அநேகமாக அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுதான் முதன்முறை நினைக்கிறேன். சைட்லைன்ஸ் ஆஃப் அ குளோபல் ஈவெண்ட்ல நடந்திருந்தா தெரியல. ஷேக் ஹசீனா வங்கதேசத்துடைய பிரதமரோடும் இந்தியாவோடு சொல்ல போனா இந்த அரசு அந்த அரசுன்னு இல்லாம இந்திய அரசோடு நல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஷேக் ஹசீனா மற்றும் நேபாளத்துடைய பிரதமர் உள்ளிட்டோர், பிரச்சண்டா உள்ளிட்டோர். இப்போ இந்த நாட்டுடைய ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்றால் குடியரசுத் தலைவர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் என்றால் பிரதமர். இருவருக்கும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்து அவர்களோடு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களோடு, அண்டை நாட்டு தலைவர்களோடு பிரதமர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் குழு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நேர்களுக்கு நினைவிருக்கும் 2014 நரேந்திர மோடியுடைய முதல் பதவியேற்பு நிகழ்விலையும் கூட அவர் அண்டை நாட்டு தலைவர்களை அழைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சார்க் அமைப்புடைய தலைவர்கள் அழைத்திருந்தார். சார்க் பாகிஸ்தான் உள்ளடக்கியது. அப்ப நவாஸ் ஷரீப் உள்ளிட்ட சார்க் நாட்டுடைய தலைவர்கள் வந்திருந்தார்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் உட்பட இந்த முறை நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்ற அடிப்படையில் அண்டை தேசங்களுக்கு முன்னுரிமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையுடைய பிரதான அம்சமாக வெளிப்படும் வண்ணம் அண்டை தேசங்களுடைய தலைவர்கள் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப பொறுமையாக இவ்வளவு நீண்ட வைபவத்தை கண்டுகளித்திருப்பார்கள். உலகத்துடைய பிரம்மாண்டமான ஜனநாயகம் இல்லையா? ஸோ அதுபோல பிரம்மாண்டமானதாக நீண்டதாக அமைந்தது இந்த பதவியேற்பு நிகழ்வு. வரலாற்று தருணமாக அமைந்தது. அதை தொடர்ந்து ராஷ்டிரபதி பவன்ல நாம் அறியும் வகையில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு விருந்து ஏற்பாடாக இருக்கிறது. அதில் பங்கு கொள்வதற்காக அண்டை நாட்டு தலைவர்கள் கலைந்து செல்கிறார்கள். குடியரசு தலைவர் அதனை ஹோஸ்ட் செய்கிறார். இந்த வெளிநாட்டு தலைவர்களுக்கான சிறப்பு விருந்தை ஹோஸ்ட் செய்கிறார். நீங்க தந்தி டிவியில பார்க்கலாம். இந்த விருந்துல என்ன மெனு பரிமாறப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்திலேயோ வெளிவந்தவுடன் தெரியும். அதுவா முக்கியம், யார் யாருக்கு என்னென்ன இலாக்கான்னு கேட்குறீங்களா, அதுவும் தெரியும். அதுவும் இன்னும் சற்று நேரத்தில், ஏன்னா 2014 அடுத்த நாள் வந்தது நினைவு. இன்று இரவு அதே போல இதுவும் நாளைக்கு வரும்னு சொல்றாங்க. இலாக்காக்கள் நாளை ஒதுக்கப்படும், நாளை வரும் என்ற தகவல். ஸோ அதற்காக காத்திருப்போம். இவ்வளவு இந்த நீண்ட அமர்வில் உங்களுடைய கருத்துக்களை இந்த விருந்தினர்கள் மன்னிக்கணும் அமைச்சர்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் பதிவு செய்ததற்கு நன்றி திரு கோலால ஸ்ரீனிவாஸ். இந்த அமர்வில் நேர்களுக்கும் நன்றி. ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. கூட்டணிகள் நிச்சயம் சவால்கள் நிறைந்தது. இந்த சவால்களுக்கான அறிகுறிகளை எல்லாம் என்சிபி உடைய வருத்தத்தின் மூலமாக நாங்கள் ஏற்க மாட்டோம், எம்ஓஎஸ் எல்லாம் ஏற்க மாட்டோம் என்று கருத்து தெரிவித்திருக்க பார்க்கின்றோம். நிறைய சவால்கள், வாய்ப்புகள் எல்லாம் இந்த அரசின் முன்னால் இருக்க இந்த அரசு எப்படி சமாளிக்கிறது என்பதை வரக்கூடிய நாட்களும் காலங்களும் உணர்த்தும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.